சங்கீதம் 3ல் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அது இப்போ பொதுவா வேத வசனங்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது? அ பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா, மாமிசத்தில அவன் மாட்டிக்கிட்டான். நம்முடைய மாமிசத்தில சரீரத்துக்கு பாதுகாப்பு வேணும். அ பொல்லாதவர்கள் எல்லாம் அ ஆள மு முடிச்சு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ நம்ம உயிரோட வாழணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்றாருன்னா, அங்கே ஒரு கடவுளோட பேசக்கூடிய ஒரு சம்பாஷண வார்த்தைகள் தான் இது சங்கீதம் 3ல் வந்துகிட்டு இருக்குது. அங்கே தான் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில எல்லாம் தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்வதற்கு, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கடவுளிடத்தில முறையிடுவாங்க. முறையிடும்போது கடவுள் காப்பாற்றுவார். அப்போ அதுதான் ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம புதிய ஏற்பாட்டில பார்க்கும்போது எப்படின்னா, அப்போஸ்தலர்ல படிக்கும்போது, "ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபைகளில் சேர்த்துக் கொண்டு வந்தார்" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களை அப்படின்னு இங்கே எப்படின்னா, நம்முடைய மாமிசத்தில் உள்ள ரட்சிப்பு இல்ல. நம்முடைய ஆவியில, ஆத்மாவுக்கு ஒரு ரட்சிப்பு அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மார்க் 16ல படிக்கும்போது எப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி அ ரட்சிக்கப்படுகிறவன் ஞானஸ்நானம் பெறுவான். அப்போ விசுவாசம் உள்ளவனாகி ர ரட்சிக்கப்படுகிறவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள கடவான்னு சொல்லியிருக்கு. அப்போ விசுவாசமும் வரும்போது அவன் ரட்சிக்கப்படுறான். அப்போ விசுவாசம் வரும்போது ரட்சிக்கப்படுறான்னு சொல்லப்படும்போது, இது எப்படின்னா, ஒரு ஆன்மாவுக்கு ஒரு அ ஆன்மா காப்பாற்றப்படுறது. ஆன்மாவை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த சொல்லப்பட்ட விஷயம். அப்போ அ சரீரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக சங்கீதம் 3ல சொல்லப்பட்டிருக்குது. நம்ம புதிய ஏற்பாடுகள்ல அப்போஸ்தலர்கள்ல மார்க்கு, இன்னும் பல இடங்கள்ல படிக்கும்போது எப்படின்னா, இது நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்வது. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நம்முடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். இத கவனிக்க வேண்டியது. வேத வசனங்களில் உள்ள வித்தியாசங்களை நம்ம கவனித்து, அதற்கு தகுந்த மாரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஓகே. தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ.